இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி குறைக்கிறது வந்து சாதாரணமாக கேஷுவலாக எல்லாரும் பேசுகிறாங்க. இன்றைக்கி பக்கத்து நாடான நேபாளில் பார்த்தீங்கன்னா நடக்கிற பிரச்சனை, தாய்லாந்து நடக்கிற பிரச்சனை, அங்கே ஃப்ரான்ஸ் நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியல. தன் சொத்து தனக்கே இல்லை. அந்த மாதிரி புரட்சி இறைச்சின்னு அப்படி போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்கா ரொம்ப நாள் பொறுத்து இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு பணவீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ அவர் அதிபர் அவர் வந்ததுனால எல்லா ஊருமே வாழ்க்கை தன்மையே இப்போ நம்ம வாழறதே சர்டனாக இருக்குமா, ஸ்டேபிளாக இருக்குமா, எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம், பயமாக இருக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மத்தியில் வரி குறைப்புங்கிறது வந்து ஒரு மிராக்கிள். அதை வந்து எப்படி சொல்கிறது இல்லை, எந்த ஊரும் பண்ணதில்லை. நீங்கள் உங்கள் இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு உங்களுக்கு. காங்கிரஸ் எப்போ ஒன்று குறைச்சிருக்காங்களா? வரியை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? வரி ஏற்றிருக்குன்னு சொல்லுறாங்க. வேட்டு கொண்டு வந்தார், எதாவது குறைச்சிருக்காரா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் இந்த இருக்குல்ல, அப்போ ஸ்டேட் டேக்ஸ் கமர்ஷியல் டேக்ஸ் இருந்தது, ஏதாவது ஒரு ஸ்டெப் குறைச்சிருக்காங்களா? இதனால எவ்வளோ லாஸ் தெரியுங்களா, ரெவென்யூ லாஸ் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இதுதான் சிஸ்டம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை நான் நினச்சாலே இனிமேல் தடுக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் இல்லை, வேற ஒருத்தர் வந்தால் கூட இந்த ஸ்லாப் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், இனி குறைச்சி தான் ஆகணும். அதுதான் ஜிஎஸ்டியோட மிகப்பெரிய பலம். இன்றைக்கி இங்கே இருக்குது, பணம் நிறைய வருது. அப்போது மொத்தமே 7 லட்சம் கோடி வந்திருக்கு. காங்கிரஸ் பீரியடில் 7 லட்சம் 8 லட்சம் கோடி தான் மொத்தம் வரி வந்திருக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு 1.25 லட்சம் கோடி. அப்போ கிட்டத்தட்ட 22 லட்சம் கோடிக்கு வந்திருக்கு. 7 8 எங்கே, 22 எங்கே? இப்படி மேலே போகும்போது என்னென்னா, இன்புட் கிரெடிட் டேக்ஸ் கிரெடிட் இருக்குது பாருங்கள், அதை எடுக்க விலை குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். நாம் இப்போ குறைக்கிறோம், 2ஆக பிரிச்சிடுறோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதே மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிற இன்னும் குறையும். நீங்கள் உலகம் ஃபுல்லாக விலை ஏறிட்டுருக்கு, ஒரு நாடு விலையை குறைக்குது. ட்ரம்ப்புக்கு தூக்கம் வருமா வராதா? யோசிச்சு பாருங்கள். அவர் ஒரு பக்கம் 50% போட்டு எப்படியா கடனை சரி பண்ணின்னு பார்க்குறாரு, இங்கே ஒருத்தர் வந்து டேக்ஸை குறைக்கிறாரு. அப்போது நம்ம போகிற ட்ராக் கரெக்டாக இருக்குது. ஆனால் சிதம்பரம் நீங்கள் சொன்னது தான் ரொம்ப உள்ளரிச்சு போச்சு எங்களுக்குலாம். அவர் பாராட்டி தான் இருந்தார். இல்லை, இதையே முதலே பண்ணலன்னு கேட்டார். அதுதான் இதை பாராட்டக்கூடியது. ஆனால் இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். இது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதுவும் நல்ல மோடியோட அவர் சொல்கிறது தான். தன்னால் வெளில வரும் எல்லாம், தான் யாருன்னு தெரிஞ்சு எல்லாம் வெளில ஓடி வரணுவாங்களே, அது வருது பாருங்க. ஒன்று யாராவது ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்க ரெவன்யூ அதிகமாக வந்திருக்கு. ரெவன்யூ அதிகமாக வந்ததுனால மக்கள்கிட்ட வந்து மேலும் பணப்புழக்கம் அதிகமாகணும். இப்படி குறைச்சா மக்கள்கிட்ட 2 லட்சம் கோடி வருஷத்துக்கு மக்கள்கிட்ட பணம் போகுமா, வாங்கும் திறன் அதிகமாகும். நீங்கள் ஒரு கார் வாங்குறவரு நான் இன்னொரு கார் வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு லாபம், ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு செருப்பு வாங்குறாரு, இன்னும் ஒரு ஃபேன்சிக்கு இன்னொரு 3 செருப்பு வாங்கினீங்கன்னா அந்த வேலை அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் போகும். மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி அதிகமாக ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக டிமாண்டு குறையும், விலைவாசி குறையும்ன்றாரு.